டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்து எக்கச்சக்கமான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அண்ட் ஃபார்மா டி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கான அப்டேட் தான் இது. ஸோ ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சி காலேஜில் அட்மிஷன் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 9ஆம் தேதி நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகுது. நேற்று மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் காலேஜில் இருந்து, அதாவது ரவுண்ட் 1ல சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதி உங்களுக்கு வந்து காலேஜஸ் ஓப்பன் ஆகுது, எல்லாருமே ஓடி வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. So my dear students, all the best. சந்தோஷமா உங்களோட காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்டடீஸை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட கவுன்சிலிங் நமக்கு முடிஞ்சாச்சு. எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ரிசல்ட்டும் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அதே 9ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணல, ஏன்னா நிறைய பேர் வந்து டிகிரிக்காக வெயிட் பண்றாங்க. ஜிஎன்எம்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தவங்களும் அண்ட் நிறைய பேருக்கு இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டும் கிடைச்சி போயாச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு வந்து அட்டன் பண்ணல. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியா இருந்தாலுமே ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வெயிட் பண்ணுங்க. 9ஆம் தேதி நமக்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ 9ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்குமே ஒரு சூப்பரான டே. அடுத்து ரவுண்ட் 2, ரவுண்ட் 2A, அதாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூலும் நமக்கு 9ஆம் தேதி, அதாவது நாளைக்கு, ஒருவேளை இன்னைக்கு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ரிலீஸ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு இந்த டேட்ல கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்குமே இந்த 9ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். நம்மளோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஃப் சீட் இருக்கும். ரவுண்ட் 3 கவுன்சிலிங் பொறுத்தவரை பிரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. அடுத்து இந்த ஃபார்மா டிக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மா டிக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கூடவே உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. உங்களுக்குமே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அண்ட் இது ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்மா டியோட கவுன்சிலிங் நடக்கிறதுனால ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பிரைவேட் காலேஜ், டாப் மோஸ்ட் எஸ்எஃப் காலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 160க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 155க்கு மேலேயாவது உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் காலேஜ் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த பிரைவேட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே போகும்போது உங்களுக்கு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஃபீஸ் இருக்காது. ஒரு டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அகாடமிக் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய், 1,10,000 ரூபாய், இல்லைன்னா 90,000 ரூபாய் இந்த மாதிரி கேட்பாங்க. மெஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள மோஸ்ட் ஆஃப் த காலேஜ்ல சிங்கிள் பேமெண்ட்ல பண்ண சொல்றாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் அதுவும் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த அக்டோபர் 9 அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான டேட். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்காக இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி, சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.